நான் 26 எலெக்ஷனில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்? 2026 எலெக்ஷனில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விஜயும் சீமானும் சேர்ந்து ஒருவேளை கூட்டணி வச்சு ஒரு அரசியலை மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி நீங்கள் அந்தளவுக்கு நம்புறீங்க? இல்லை, என்ன நம்புகிறோம் அப்படின்னா, இப்போ அதிமுக திமுக மேலே வந்து மக்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா இது 2 கட்சியும் மாறி மாறி வரும், மக்களை ஏமாற்றும், அவ்வளோதான். அதிமுகவுக்கு மாற்று திமுகவோ, திமுகவுக்கு மாற்று அதிமுகவோ கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழர்கள் வந்து அரசியல் பண்ணணும், அது தமிழர் ஆட்சி அமையணும், அதுதான் முக்கியமான கொள்கையே. அதை ரொம்ப முன்னெடுக்கவர் அண்ணன் சீமானும் தளபதி விஜய் மட்டும்தான். ஸோ அவங்க 2 பேரும் ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா 2026 கன்ஃபார்மாக வெற்றி வந்து விஜய் சைடும் அண்ணன் சீமான் சைடும் இருக்கும். இப்போ விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் கூட தான் இணைவார் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் சீமானை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் என்னென்னா அது அண்ணன் சீமான் மேலே தப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு தமிழ் தேசியத்தை தூக்கிக்கிட்டு திராவிடத்தை எதிர்த்து தான் வருவார் விஜய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருந்தோம். ஆனால் விஜய் வந்து வேறு மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்தார். ஏன்னா தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது, ஒன்று திராவிடம், இன்னொன்று தமிழ் தேசியம். அவர் என்ன நினச்சார், ஓகே இந்த மாதிரி ஒரு போட்டி நடந்துருக்கு, நம்ம வந்து ஒரு பொதுவான ஆளாக இருந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து அரவணைச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு நினச்சார். அப்படி ஒரு காலம் நடக்காது. ஒன்று தமிழ் தேசியம், இல்லைன்னா திராவிடம், நம்ம 2ல் ஒன்று தான் சார்ந்து இருக்கணும். அதை வந்து அந்த ஒரே ஒரு காரணத்தை தவிர ஒரு இடத்துல கூட அண்ணன் சீமான் விஜயை விட்டு கொடுக்கவே மாட்டார். குறிப்பாக துப்பாக்கி பட பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் விஜய்க்கு பக்கபலமாக நின்னதே அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னொன்று நீங்கள் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும், என்ன காரணம்னா, சீமானோட அரசியலையும் நாம் தமிழர் கட்சி பற்றி விமர்சிக்கவே வேண்டாம் அப்படின்னு விஜய் தரப்பிலிருந்தும் புஷியானந்த் தரப்பிலிருந்தும் அவங்க, அதாவது நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு விமர்சனம் பண்ணவே செய்யாதீங்க, ஏன்னா அவங்களோட அரசியலுங்கிறது ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு விஜய் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வந்து ஒரு இடத்துல கூட வந்து விஜய் சீமானையும் சீமான் விஜயுமே விமர்சிக்கலை. அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் அந்த 26 வின் பண்ணலாம் நினைக்கிறீங்க? கன்ஃபார்மாக இணைஞ்சிட்டாங்கன்னா 2026 ஒருவேளை ஆட்சியை பிடிக்காட்டி கூட கேம் சேஞ்சராக 2 பேரும் இருப்பாங்க. அவங்க யார் சைடு போகிறாங்களோ அவங்க தான் வந்து 2026க்கான அரசியலை முன்னெடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் 2 சைடும் இருக்குது. விஜய் சைடு புதுசாக வர்றாரு, மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு திரை ஆளுமை படத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரும்போது மக்கள் எல்லாமே கண்டிப்பாக புதுசாக வர ஆளுக்கு போடுவாங்க. இன்னொன்று விஜய் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலம் வரும்போது கண்டிப்பாக வாக்கு வந்து அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஏற்கனவே சீமான் கிட்டத்தட்ட 40 லட்சம் வாக்குகள் வச்சுருக்காரு. இது 2ம் சேரும்போது தமிழக அரசியலில் ஒரு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகேண்ணா, இப்போது விஜய் கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து பெரும்பாலும் நாம் தமிழ் கட்சியில் இணையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி வந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சிக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாக நினைக்கிறீங்களா? செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே திராவிடத்தை எதிர்க்கிற ஆளுங்க தான். ஸோ வந்து அண்ணன் சீமான் மேலே ஒரு குறை இருக்குது, அவர் சரியாக செயல்படல, விஜய் சைடு போவோம், இல்லை விஜய் சரியில்லை சீமான் சைடு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கட்சி மாதிரி இணைகிறாங்கிறத தாண்டிட்டு திமுக அதிமுக சரியாக செயல்படலை, திமுக அதிமுக நமக்கு தேவையில்லை, அதனால நம்ம இப்படி பண்ணுவோம், நம்ம வந்து விஜயோ இல்லை சீமானையோ ஆதரித்து தமிழ் தேசியத்தை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரே எண்ணம். அதனால தான் இப்படி மாறி மாறி போய் சேர்ந்துக்கிறாங்களே தவிர மற்றபடி வந்து இங்கேருந்து திமுகவிலே அதிமுகவிலே போய் சேர மாட்டாங்க. தமிழ் தேசியத்தை விரும்புகிற ஆளுங்க அதனால தான் போய் அப்படி போய் சேர்றாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இணைகிறது தான் தமிழ்நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு தான் போயிட்டு இருக்க மாதிரி காலங்கள் இருக்குது. இல்லை அது நீங்கள் அதை அப்படி பார்க்கணுங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெரிய கொள்கை எதிரிங்கிறது 2 பேருக்குமே திமுக தான், 2 பேருக்குமே பாஜக தான். என்ன ஒரே இடத்துலேருந்து பயணிக்க முடியலை. ஏன்னா பெரியாரை வந்து வழிகாட்டியாக விஜய் நினைக்கிறாரு, ஆனால் பெரியார் தேவையில்லைன்னு சீமான் நினைக்கிறார். அது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. அவங்களுக்கு வந்து பெரியார் வந்து பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். அதுதான் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்பாடுகளே தவிர நீங்கள் பாருங்களேன், இது 2 பேரிலுமே தமிழ் தேசியம், இது 2ம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். நீங்கள் பெருசாக வந்து சீமான விஜயும் பெருசாக தாக்கி பேசிக்கிற மாட்டாங்க எந்த காலகட்டத்திலுமே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் அண்ணனும் தம்பியும் ஒரே இடத்துலேருந்து கைகோர்த்து ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ, நன்றி.